வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலியாகி 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நானும் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். போக முடியல. சரி இன்றைக்கி கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கூர்பத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலுமே கூப்பிடுவாங்க. எந்த கடைக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் ஆயிரும் நம்மளுக்கு. அதனால் பொறுமையாக பார்த்து எடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிட்டேன் நான். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க எல்லா காய்கறியுமே பார்த்து எடுத்து வாங்குறதுக்குள்ளாடி. நான் போன தடவை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். காய்கறி பார்த்தீங்கன்னா இந்த 2 முறத்தில் தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட 400 ரூபாய் மேலேயே ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 230 ரூபாயோட முடிஞ்சுதுங்க. இந்த தேங்காய் உட்பட எனக்கு வந்து 230 ரூபாயோட முடிஞ்சுது. எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நானே போய் பார்த்து வாங்குறதா எனக்கு பிடிக்கும். ஹரிஷப்பாட்டை கூட கொடுத்து வாங்க சொல்ல மாட்டேன். சம்டைம் எனக்கு முடியாத பட்சத்தில் அவங்க வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மார்க்கெட்டில் கூறு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் தனியாக கூறு வச்சுருப்பாங்க. நம்ம தேவைப்பட்டதை நம்மளே போய் எடுத்துக்கணும்.